நீங்க ஏக காலத்திலே எலெக்ஷன் வரும்பொழுது நீங்க வந்து புது தமிழ்நாடு 10 லட்சம் கோடி கடன் இருக்கு ஊழல் விஷயம் பச்சை புள்ள கூட சொல்லும். நீங்க வந்து கஜானா காலிங்கிறது தேவையற்ற சொல்லுது. இதெல்லாம் வந்து நீங்க வந்து ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறதுக்காக பொய் வாக்குறுதி கொடுத்தீங்களா? ஒண்ணுமே இருக்காது, கடவுளை பார்த்தேன்னு சொல்லி நம்ம கதையா வந்து தாவகாவோட அரசு இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க இவங்க படிச்சவங்களா? இந்த நபர் படிச்சவரா? இவங்க மக்களுக்காக என்ன நலத்திட்டங்களை வச்சிருக்காங்க? இவங்க என்ன நலத்திட்டங்களை வச்சிருக்காங்க? இதெல்லாம் யோசிக்கிறது இல்லைங்க. புதுக்கோட்டையில 3 புயல கம்பெனி இயங்குது. நாம் தமிழர் கட்சின்னு சொன்னோம், நம்ம ஒரு விஷயம் சொன்னோம்னா அதை ஏத்துக்கிற மனநிலை அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிடையாது. அதாவது விமர்சனம் வந்து சொல்றாங்க அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் சொல்றது விஷயம் என்னன்னு பாக்கணும், அதை ஆராய்ஞ்சிட்டு அதை வந்து அவங்க ஏத்துக்கணும். இல்ல அங்க அந்த வந்து வடலுக்கு அப்படிதான் ஒண்ணுமே இருக்காது, கடவுளை பார்த்தேன்னு சொல்லி நம்ம கதையா வந்து தாவகாவோட அரசு இருக்கு. அவங்களோட ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா வந்து அதாவது விஜய்க்கு வந்து இப்போ வந்து அவருக்கு வந்து 2 முகம் இருக்கு. ஒண்ணு வந்து ஆஃப் ஸ்கிரீன், ஒன்னு ஆன் ஸ்கிரீன் சொல்லலாம். இப்ப இருக்க அரசாங்கத்தை பார்த்தோன்னா அவர் ஆன் ஸ்கிரீன் ஸ்கிரிப்ட் இருந்தா ஹான்றாப்ல அவர் ஒன்னும் ஒரு மீட்டிங் போட்டு ப்ரிப்பேர் ஆயிடுறாரு. அதாவது அவர் வந்து சினிமா துறையில இந்த மாதிரி அரசியல் வந்து கையாளுறாரு, டைலாக மனப்பாடம் பண்ணிடுறாரு. ஆமா, அப்படி பண்ணிட்டு பேசுறாரு. சட்டசபையில ஸ்கிரிப்ட் இல்லைன்னா கம்முன்னு அப்படியே உட்காந்து இருக்காப்ல. அப்படியே வந்து குழந்தைங்களாம் தப்பு பண்ணிட்டா கம்முன்னு உட்கார அப்படியே உட்காந்து சாந்தமா அப்படியே. அது வந்து அரசியல் கிடையாது. நீ சட்டசபையா இருந்தாலும் எழுந்துச்சு பேசணும். உனக்கு எதிர்த்தரப்புல வந்து இப்ப உதயநிதி வந்து எழுதி ஒரு விஷயத்த கேட்கறாருன்னா பதில் சொல்லணும், பதில் கத்து கூடணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய விஜயகாந்த் ஐயா கூட இருந்தார் சட்டசபையில. ஜெயலலிதா அம்மையார் பேசும்போது அவர் எழுந்து பேசினாரு. தமிழ் தேசியம் ஒரு கண்ணு, இந்த திராவிட ஒரு கண்ணு சொன்ன விஜய்க்கு பிரபாகர்ன்ற பேரை உச்சரிக்க ஒரு தகுதி இருக்கா, இல்ல அவருக்கு அந்த கட்சி இருக்கா? நான் உங்களுக்கு தாவக கேட்கிறேன் ஒரு கேள்வி. உங்க விஜய் சொல்லுவாரா இந்த பிரபாகர்ன்ற பேரை உச்சரிப்பாரா? நெஞ்சில ஏறுங்கன்றீங்க மே 18 நிகழ்வுல நெஞ்சில இருந்தாங்க. இதெல்லாம் இப்போ வந்து சின்ன விஷயமா அது நெஞ்சில ஏஞ்சிட்டு போறதுக்கு? கிட்டத்தட்ட வந்து 8 கோடி மக்களுக்கு ஆன ஒரு தலைவன் ஈழத்துல பிறந்து தனக்கான உரிமைக்காக வந்து ஒரு வீரமரணம் அடைஞ்ச ஒரு இனக்கூட்டத்தை அந்த நிகழ்வு நீங்க நெஞ்சில ஏத்துன்றீங்க. மத்த விஷயத்துக்கெல்லாம் போய் வந்து மாலை போட செஞ்சு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பதாகை வச்சு ஒரு மாலை போட தெரியாதா உங்களுக்கு? ஒரு போட்டோக்கு மாலை போட்டு ஓட்டுக்காக மட்டும் வந்து தாய் இழந்த குழந்தைய போல வந்து இருக்காங்க இந்த மக்கள், ஈழத்து மக்கள் மட்டும் இப்ப வந்து வாய்களே பேசுறது. நீங்க ஏக காலத்திலே எலெக்ஷன் வரும்பொழுது நீங்க வந்து புது தமிழ்நாடு 10 லட்சம் கோடி கடன் இருக்கு ஊழல் விஷயம் பச்சை புள்ள கூட சொல்லும். நீங்க வந்து கஜானா காலிங்கிறது தேவையற்ற சொல்லுது. இதெல்லாம் வந்து நீங்க வந்து ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறதுக்காக பொய் வாக்குறுதி கொடுத்தீங்களா? இது கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். புரியுதா புரியலீங்களா? 2500 ரூபாய் பணம் தரேன், நீங்க வந்தீங்களா? கலைஞருடைய அதாவது எனக்கு எதிரி ஸ்டாலின் தான், அங்கிள் ஸ்டாலின் தான் சொன்னீங்க. அவருடைய அமைப்புல உள்ள 13 சட்டமன்ற வேட்பாளர் நீங்க கூட்டணிக்கு லெட்டர் கொடுத்து கூப்பிட்டு அமைச்சிட்டீங்க. இப்ப யாராச்சு டிஎம்கேயும் தாவேகம் கூட்டணி ஆச்சியா இல்லையா? அதானே உண்மை. அப்ப என்ன நீ அப்ப வந்து நீ வந்து அவர் கொடுக்கக்கூடிய கலைஞர் உரிமை தொகை 1000 தான் கொடுத்துருக்கீங்க. 5ஆம் தேதி எங்க மக்கள் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு 1000 ரூபாய் போட்டிருக்காங்க. நான் என்ன சொன்னது எதையுமே செய்யல சார். இது மக்கள் செய்ய முடியுமா? முடியவே முடியாது. கணக்க சொல்றேன் உங்களுக்கு. அதாவது வருஷத்துக்கு தமிழ்நாடுடைய எவ்வளவு வருமான நிலை அறிக்கை தெரிஞ்சுக்கணும். புரியுதா புரியல? உங்களுக்கு 3,31,567 கோடி மாதம் ஒரு வருட வருமானம். ஒரு நாளைக்கு 908 கோடி ரூபாய் வருமானம். புரியுதுங்களா? அதுல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் எப்படி 3ஆவதா மதுபானம் வருது. மதுபானம் 3ஆவது எப்படின்னா 108 கோடி வருமானம் மதுபானத்துல வருது. புரியுங்களா? அதே மாதிரி உங்களுக்கு பஸ் வந்து ரெவன்யூல வருது. இதுல எல்லாத்துலயும் வருமானம் அதிகமா வருது சார், மாற்றுக்கிறது கிடையாது. இப்ப வந்து நீங்க கையில என்ன எடுத்துட்டாங்கன்னா டாஸ்மாக் 3ஆவது வருமானம். டாஸ்மாக்ல பிரச்சனை. நீங்க 717 கடையை புள்ளி ஓரமா எடுக்கன்னு சொன்னீங்க. 1/2 கிலோமீட்டர் பள்ளிக்கூடத்து பக்கத்துல பொதுமக்கள் கல்வி சாலைகள் இருக்கு, பொதுமக்கள் நெருக்கடியா இருக்க இடத்துல எடுக்கணும் உத்தரவாதம் கொடுத்தீங்க. அதிகாரப்பூர்வமா எடுக்கல சார். 375 கடை தான் எடுத்திருக்காங்க. மத்த கடையெல்லாம் நடைமுறையில இருந்துகிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி 1066 பாட்டிலுக்கு இன்னும் காசு வாங்குறாங்களா? அதெல்லாம் வாங்குறாங்க. மாற்றுக்கிறது எதுவுமே நடைமுறையில திராவிட காலத்துல இருந்ததுக்கு மேல அநியாயம் அட்டூழியா இப்ப மேல டபுள் 3 மடங்கு நடக்குது. மாற்றம்னே சொல்ல முடியும். மாற்றம்லாம் கிடையாது, இது மாற்றமே கிடையாது. அதாவது போய் ஆளணும், அதிகாரம் வரணும், ஆணவம் வரணும். அதாவது சுழல் கார்ல அப்படியே போகணும். அதான் சார் சுழல் விளக்கு, கோட்டை கொத்தளம், சலீட்டு இதெல்லாம் உனக்கு தேவைன்னா சினிமா துறையில ஏத்துக்க. மக்கள் போய் சொன்னதே செய். நான் என்ன கேக்குறேன்னா அறிவிச்சத நீ ஆதரவு சொன்ன சொத்து வைப்பியோ உன்னுடைய சொத்து வைப்பியோ எங்களுக்கு அவசியம் கிடையாது. 2500 ரூபாய் பணத்தை கொடுத்துடணும். வாக்கு அளிக்க போறோம்னா வாக்குச்சாவடிக்குள்ள நுழையும் போது எந்தெந்த கட்சி இருக்கு, இந்த கட்சி நல்ல கட்சியா, இந்த கட்சி நல்ல கட்சியா,
யாரு மக்களுக்கான நல்லது செய்யறதுக்குன்னு பாக்குறாங்க, பிரிச்சு அறிஞ்சு பார்க்க தெரியல மக்களுக்கு. இவங்க என்ன சொல்றாங்க, இவங்க படிச்சவங்களா, இந்த நபர் படிச்சவரா, இவங்க மக்களுக்காக என்ன நலத்திட்டங்களை வச்சிருக்காங்க, இவங்க என்ன நலத்திட்டங்களை வச்சிருக்காங்க, இதெல்லாம் யோசிக்கிறது இல்லைங்க. ஃபுல்லா அங்க அந்த வாக்குல வந்தது எல்லாமே இந்த திரை பிம்பத்தினாலையும் இந்த திரை கவர்ச்சினாலையும், அந்த நான் டீகோட் பண்ற பாருங்க, திரை கவர்ச்சி முழுக்க முழுக்க திரை கவர்ச்சினால மட்டும்தாங்க நாடு அவர் கோவம் வருது. திரு கவர்ச்சி தானேங்க. அவர் இப்ப ரீசெண்டா கூட ஒரு ஸ்டேஜ்ல பேசிருப்பாரு கவர்ச்சின்னு. அப்ப இது கவர்ச்சி இல்லையா? கவர்ச்சினா ஒரு பெண் அறகுறையா ஆடை அணிஞ்சு ஆடுறது மட்டும் கவர்ச்சி கிடையாது. திரையுலகம்ன்றது ஒரு கவர்ச்சி தான். கவர்ச்சியை நோக்கிதான் மக்கள் ஓடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்க சொன்னீங்கல்ல இலவசம்னு சொல்லிட்டு, இலவச மக்களுக்கு அடிப்படை தேவைகளான என்னங்க தேவை மக்களுக்கு? குடிநீர். நாங்க என்ன சொல்றோம், படிக்கிறதுக்கு நல்ல படிப்பு, அதை பாக்குறதுக்கு நல்ல வேலை, அதை கொண்டு வாழ்கின்ற பெருமை மிக்க வாழ்வு, நடக்கிறதுக்கு நல்ல சாலை, சுவாசிக்கிறதுக்கு நல்ல கந்தக புகையற்ற காற்று, இதை தாண்டி மக்களுக்கு அடிப்படை தேவைகளா இருக்கிறது வேற என்னங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மக்களுடைய அடிப்படை தேவைகள் இதை தாண்டி ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு இதை தாண்டி ஒண்ணுமே அவசியமே கிடையாது. இது கிடைச்சாலே போதும். இதை தர்றதுக்கு நாம் தமிழர் கட்சி ரெடியா இருக்கு. ஆனா மக்கள் இன்னும் அந்த 1000 2000ன்ற அந்த போதையிலே மக்களை அடிமையாக்கி இன்னும் அடிமைப்படுத்தி தான் வச்சிருக்காங்க.